அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறை பரம்பொருளை வணங்கி அஸ்ட்ரோ ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம் தர்ஷன் பேசுகிறேன். இன்றைய பதிவு ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய நட்சத்திர தோஷங்களும் பாவங்களும் நீங்கி வெற்றி பெற்று வாழ்வில் வளமுடன் வாழ்க ஒரு சில பரிகாரங்கள் உள்ளது. அதில் ஒன்றை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் யமகண்ட காலத்தில் அவ்வப்பொழுது குதிரைகளுக்கு கொள்ளு மற்றும் ராஜாளி பறவைகளுக்கும் தானங்கள் பன்றி இலைகளை கொடுத்தால், உணவுகளை கொடுத்தால் தோஷம் நீங்கும். பரணி நட்சத்திரக்காரர்கள் யானை பாகனுக்கும் உணவு தானம் வழங்குவதும், காகத்திற்கு அன்னம் அளிப்பதும், வீட்டில் நெல்லி மரம் வளர்ப்பதும் தங்களுக்கு ஏற்படும் அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்யும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ஆட்டுக்கறி உண்பதை தவிர்த்து அத்தி மரம் வளர்த்து மயில்களுக்கு இறை அளித்து வர தங்கள் ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி பெற்று வாழ்வில் புதிய உச்சத்தை தொடலாம். மேலும் தங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஆதரவாக இருந்து செயல்படுங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் நாகத்தை வணங்கி புற்றுக்கு பால் ஊற்றுவதும், நாவல் மரத்திற்கு நீர் விடுவதும், நாவல் மரத்தை தல விருட்சமாக கொண்ட கோயில்களுக்கு செல்வதும், வீட்டில் ஆந்தை படம் ஒன்றை வாங்கி வைத்து அதனை தினசரி பார்ப்பதும் தங்களுக்கு ஏற்படும் அனைத்து தோஷங்களும் நீங்கி வாழ்வில் வளம் பெற்று இன்புறலாம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்கள் புற்றுக்கு பால் வளர்ப்பது, கோழி மற்றும் சேவலுக்கு இறை போடுவதும், பிராமணர்கள், குழந்தைகள், சன்னியாசிகளுக்கு ஆடை மற்றும் உணவு தானம் அளிப்பதும் நல்ல பலன் தரும். மேலும் கோடை இறைச்சி தவிர்ப்பது, உலக்கையால் உரலை இடிக்காமல் இருப்பதும் அவசியம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பாம்புகளுக்கு பால் கொடுப்பதும், நாய்களுக்கு துரோகம் இழைக்காமல் இருப்பதும், புற்று மாரியம்மனை வணங்குவதும், ஆடலரசன் சிவபெருமான் உள்ள திருத்தலங்களான மதுரை, சிதம்பரம், குற்றாலம், திருநெல்வேலி உள்ளிட்ட திருத்தலங்களுக்கு சென்று வருவது தங்கள் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி நன்மையை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் பூனைக்கு தீங்கு விளைவிக்காமல் இருப்பதும், மூங்கில் மரங்களை நட்டு வளர்ப்பதும், மூங்கில் மரங்களை தலவிருட்சியமாக கொண்ட கோயில்களுக்கு செல்வதும், அன்னப்பறவையுடன் கூடிய சரஸ்வதி தாயாரை வணங்குவதும், ஆட்டு இறைச்சை தவிர்ப்பதும் தங்களுக்கு ஏற்படும் அனைத்து தோஷங்களையும் நீக்கி வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் தனது நட்சத்திர விலங்கான ஆடுகளை வளர்ப்பதும், ஆடுகளை உணவில் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதும், அரசமர விநாயகரை 108 முறை வலம் வருவதும், காகத்திற்கு அதாவது நீர்க்காகம் அன்னம் படைப்பதும், திருச்செந்தூர் முருகனை வழிபடவும் தங்கள் ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி செய்து நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் பூனைக்கு தீங்கு விளைவிக்காமல் இருப்பதும், புன்னை மரத்தை நட்டு வளர்ப்பதும், சிச்சிரி போன்ற பறவைகளுக்கு உணவளிப்பதும், புற்றுகளுக்கு பால் வளர்ப்பதும், திங்கட்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் கூடிய நாளில் ராகு காலத்தில் ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்வதாலும் சகல தோஷங்களும் நிவர்த்தி பெற்று வாழ்வில் முன்னேற்றத்தை அடையலாம். மகம் நட்சத்திரக்காரர்கள் ஆலமர விநாயகரை வணங்குவதும், கருட பகவானையும் கருட தரிசனம் செய்வதும், யம தர்ம ராஜாவிற்கு சிறப்பு அர்ச்சனை செய்வதும், பித்ரு தேவதைகளான முன்னோர்களை வணங்குவதும், தினசரி சூரிய நமஸ்காரம் செய்வதும், 2 மற்றும் 4 கால் பிராணிகளை வளர்ப்பதும் தங்களுக்கு ஏற்படும் அனைத்து வித தோஷங்களையும் நிவர்த்தி செய்து வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் விநாயகர் பகவானுக்கு விநாயகர் வாகனத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்வதும், கருணை வழிபடுவதும், ஸ்ரீரங்கம் கருட பகவானுக்கு சிறப்பு ஆராதனை செய்வதும், பலா மரத்தை தல விருட்சமாக கொண்ட கோயில்களுக்கு செல்வதும், வருடம் ஒரு முறை காஞ்சி காமாட்சி மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தாயாரையும் தரிசனம் செய்து வர தங்கள் ஜாதகத்தில் ஏற்படும் அனைத்து தடைகளும் நிவர்த்தி பெற்று
வாழ்வில் வளம் பெறலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக பசு மாடுகளுக்கு அகத்திக்கீரை, வெல்லம், பச்சரிசி போன்ற உணவு அளிப்பதும், அலரி அல்லது இலந்தை மரத்திற்கு நீர் ஊற்றுவதும், இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரையும் தேவகுரு பிரகஸ்பதியும் வணங்குவதும், ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஸ்ரீ லட்சுமி அம்சமாக இருக்கும் வில்வ மரத்தை வலம் வந்து வணங்கலாம். மேலும் உத்திரம் நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் சேரும் நாளில் வீட்டில் அஷ்டலட்சுமி பூஜை செய்வதில் நல்ல முன்னேற்றத்தை தரும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் பருந்து பறவைகளுக்கு விருந்து வைப்பதும், பெண் எருமைக்கு உணவளிப்பதும், திருப்பயஞ்சலி சென்று யம தர்மராஜாவை வணங்குவதும், தினசரி சூரிய பகவானை வணங்குவதுடன் காயத்ரி தேவியின் காயத்ரி மந்திரம் சொல்வதும், அத்தி மரம் வளர நீர் ஊற்றுவதும், சூரிய பகவான், மனைவி, மக்கள் என குடும்பத்துடன் இருக்கும் கோயில்களுக்கு சென்று வணங்குவதும் தங்கள் வாழ்வில் எல்லையற்ற இன்பத்தை பெற்றுத்தரும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் புலியுடன் கூடிய ஐயப்பனை வணங்குவதும், வில்வ மரம் தல விருட்சங்கள் உள்ள ஸ்தலத்துக்கு செல்வதும், வில்வ மரம் நட்டு வளர்ப்பதும், மரங்கொத்தி பறவைக்கு உணவளிப்பதும், தேவதச்சன் விஸ்வகர்மா ஆலயம் செல்வதும், ஸ்ரீரங்கம் சக்கரத்தாழ்வாரை வணங்கி 16 நெய் தீபங்கள் ஏற்றுவதும், ஆண்டுக்கு ஒரு முறை ஸ்ரீ சுதர்சன ஹோமம் செய்வதால் தங்களுக்கு ஏற்படும் அனைத்து இன்னல்களும் நீங்கி சக்கரத்தாழ்வாரின் 16 ஆயுதங்கள் உதவியுடன் 16 செல்வங்களுடன் வாழலாம். இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். அடுத்த பதிவில் சுவாதி நட்சத்திரம் முதல் கொண்டு ரேவதி நட்சத்திரம் வரை பிறந்தவர்களுக்கான தோஷ பரிகாரங்களும் பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.